நீங்கள் யார்? உங்கள் மகன் யார்? என்னை எதற்காக அம்மா மகளே என்று அழைக்க வேண்டும்? எனக்கு ஒரு பிள்ளை இருந்தார். ஆனா அவன் என்ன உன்னை பார்த்த உடனே தன்னை அறியாமல் உன் மீது எனக்கு பாசம் வந்து ஐயா. ஏன் எதனால்? நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்ப்பது போலவே இருக்கிறது. அம்மா அப்படின்னா உங்க மகன் காணலையாம்மா, ஆகையால் தான் இப்படி இருக்கின்றீர்களா? அம்மா நீங்க கவலைப்பட வேணாமாம்மா, உங்க மகன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேம்மா. அது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல இருங்க அம்மா. ஆமா பக்கத்துலமா இருக்கு. வர வழியில ஒரு அம்மாவை பார்த்தோமா, அவங்க யாருன்னே தெரியல, என்ன பார்த்து மகனேன்னு சொல்லிட்டு அழுதாங்கம்மா. அதெல்லாம் தெரியலம்மா, அவங்க வகையெல்லாம் சொன்னாங்க, ஆறுதல் வார்த்தை சொன்னம்மா. பிள்ளை இல்லாதவங்கடா உன்னை பார்த்ததும் அவங்க மகனை நினைச்சிருக்காங்க. அம்மா அது மட்டும் இல்லம்மா, அவங்கள பார்க்கும்போது என்னையே அறியாம ஏதோ ஒரு பாசம் அவங்க மேல வந்து அப்படியாம்மா? சரிம்மா. அம்மா இதனால பசி எடுக்குதுன்னு சொல்லிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கம்மா. சாப்பாடு கொடுத்துருக்கீங்கம்மா. வணக்கம் அம்மா. யார் பண்ணீங்க? ஏன் ஆயிரீங்க? எதுக்காக ஆயிரீங்க? தன்னந்தனிமையில காரணத்துக்குலாம் ஏன் போறீங்க? பின்னாக பிறந்தாங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தாருன்னா மகாலட்சுமி தோணி இருப்பான்னு சொல்லுவாங்க. அழக்கூடாதுமா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுலயே போட்டு தாங்கிக்கணும். அழக்கூடாது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா காலமெல்லாம் அழுது கொண்டு இருக்க வேண்டும். ஏமா நான் ஒரு வாழ்ந்து கட்ட பாவி அம்மா. எனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, சத்த பத்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் இல்லாத என்னுடைய நாடு கனகபுரி நாடு. அந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் அம்மா. என் பெயர் கண்ணகி அம்மா. கண்ணகி. அப்படியா அம்மா? அந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்தது. அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து அவரை நம்பி என் தம்பியிட பறிபடுத்தி அவருடைய குழந்தையை 3 மாதமாக சுமந்து அம்மா. அம்மா இந்த உண்மை தெரிந்து மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி இவர்கள் 3 மகன் ஒன்று சேர்ந்து ஜர்மனி பெண் என்று கூட பாராமல் என் குடித்து நான் உறங்கி கொண்டிருக்கிறேன். என் குடிசுக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள். தாயே எரிகிற தீர நானும் எரிந்து சாம்பலாக இருக்கிறேன். இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உண்ண உணவென்று உடுத்த உணவென்று படுக்க பாய்வென்று ஒருவேளை உணவுக்காக வீட்டு வீதியை பெற்று எடுக்கிறம்மா. நிறைவாத கற்பனையானே அழகு வாழ்ந்த ஆண்மாவனோ பிறந்தம்மா. அம்மா குழந்தை பிறந்தது ஆடை எல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று காடகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரைக்கு சென்று அம்மா குளித்து முடித்து ஆடைகளை துவைத்து வரும் நேரத்தில் ஏன் குழந்தையை என் கதையை கேட்டு நீங்கள் எதற்காக கண்ணீர் கிடைக்கின்றார்? உங்க கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு இந்த பாவி நானும் ஒரு காரணம். என்ன இந்த கண்ணீருடைய கண்ணீருக்கு காரணம்? ஆமாம்மா தாய். ஆமா என்ன பெண்ணாக பிறந்தவங்க பின்பாவம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு பெண்ணா பிறந்து செய்யக்கூடாத பாவத்தை செய்துட்டோம்மா. அம்மா பசுவிடமிருந்து கன்றை பிரித்த பாவி நான். என்னமா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அறியாமல்
என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மகன் ஆழத்திருந்தாம இருக்கேன். நான் உயிர் வாழ்வது என் பிள்ளை கேட்கதாடா என்ன பார்த்தா அம்மா 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 என்று அழைக்கிறானே அவன் என் பிள்ளை இல்லை. நீ 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை அவன் தான். என்ன என் மகன் அறிவர்கள் முன்பாக தாய் நான் பெற்ற பிள்ளையா அம்மா என்ன எதுக்காகமா பெத்த என்ன பெத்து உனக்கு வளர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குதுப்பா. என்ன பெத்தது மட்டும் இல்லாம எதுக்கு மேல கோயில் முன்னாடி போட்டு போறேன் சொல்லுமா. எதுக்கு மேல பெத்த எதுக்கு பெத்த சொல்லுமா. பெற்று வளர்க்க முடியாத பாவியடா தாய். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க படாத துன்பத்தை பற்றி அடையாத துன்பத்தை அடைகிறேன். உனக்கு தாய்ப்பால் கொடுக்காத தாய் உங்களை எப்போது முதல் நாடகத்தில் பார்த்தேனோ அப்போதே என்னையே அறியாம ஒரு பாசம் உங்க மேல வந்துச்சுமா. அதே முதமா புரியுது தாய் பாசம். பெற்றெடுத்த பிள்ளையை இனி நான் பார்க்க முடியாது என்று ஏங்கிய காலங்களை எத்தனை தாய். நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்தேன். அம்மா இந்த நன்றியை என் விழிப்புணர்வை மறக்க மாட்டேன். நாளைய மகனை எங்கேயாவது சொல்லிக் கொடுக்க நான் நம்பிக்கிட்ட பாதையா நின்று விட்டேனே. நான் நல்லதை தானே அவனுக்கு நான் இந்த நாள் வரை செய்தேன். என் பிள்ளை நான் வளர்த்த பிள்ளை என்னை விட்டுட்டு போய் வர அம்மானு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. நான் வளர்த்த வளர்ப்பு வீணா போச்சு. ஐயோ 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 ஐயோ. அம்மா உங்க காலை பிடிச்சு கேட்கிறம்மா. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் தாய். பிள்ளை இத்தனை காலமா நான் வளர்த்துட்டேம்மா. அவனை நம்பி நான் உயிர் வாழ்ந்துட்டு வரேன். மகனை எங்கிட்ட பிரிக்காதம்மா. அம்மா நான் பெற்றவளம்மா. நான் வளர்த்த பாவிமா. நான் 10 மாதம் சுமந்தவளம்மா. நான் ஏன் கிடைக்காமல் இருந்து கிடைக்காமல் நான் மேலே போதுறவன் நம்ம பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்ந்தவம்மா. எப்படிமா பிரிஞ்சிருப்பேன். 10 மாதம் சுமந்து பெறாவிட்டா பிள்ளை கிடையாது. அம்மா அம்மா பெற்றவளுக்கு தான் பிள்ளையினுடைய அருமை என்னவென்று தெரிய தாயே. இதை பாருங்களம்மா. என் மகனை பார்க்க வேண்டும் என்று எத்தனை காலங்கள் நான் துடித்திருப்பேன், ஏந்திருப்பேன், கண்ணீர் வடித்திருப்பேன் தாயே. என் மகன் எனக்கு தானே சொந்தமாகும். 10 மாதம் சுமந்து பெற்றவளை விட பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறா பாரு. பிள்ளை இல்லாதவ அவளுக்கு தாமா தெரியும் பிள்ளை என்ன செய்வான், என்ன வேணும், பிள்ளைக்கு எப்படி இருப்பா, என்ன சாப்பிடுவான், உண்ணா நான் உணவலான்னு பயத்துல ஈரத்துறையை கட்டிக்கிட்டு படிப்பாங்களே. ஐயோ பிள்ளை சாப்பிடலன்னு. பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் நம்ம பெருசு. அம்மா அதற்காக பெற்றெடுத்த தாய் வேண்டாம் என்று மறுத்துவிட முடியுமா? பெத்தவளை மறந்தால மறக்கலாம். எப்படி அம்மா? எந்த பிள்ளைதான் பெற்றெடுத்த தாயை மறப்பார்கள்? அம்மா இதோ பாருங்கள் அம்மா, நீங்கள் கூறுவது முறையா? நீ எனக்கு ஒரு பெண் தானே அம்மா. பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உரைப்பார்கள். நீ அழுத பார்த்தீங்க மனசு தான் நம்ம தவறாக நாம வளர்த்தன்னு சொல்லி ஆளுநர் காமிச்சம்மா. அம்மா
நான் பிள்ளைய விட்டுட்டோம் உன் மகனை சொன்னான் அதுக்காக என் வீட்டுக்கு ஒரே அடியா பிரிக்க பாக்குறீங்கம்மா அப்பா இத பாருங்க தாயே கன்று பசுதானமா சொந்தமாக என்னமா கன்று பசுக்கு சொந்தமாகிவிடும் எப்படி சொந்தமாகிவிடும் அம்மா எப்படி கொடி உறவம்மா நான் இல்லை என்று மறுக்கவில்லை நான் இல்லை என்று மறுக்கவே இல்லை அம்மா இத பாருங்க 10 மாதம் மட்டும்தான் உங்க பிள்ளை நீ சுமந்து பெற்றிருப்பாய் அவனுக்காக என் வாழ்க்கையில நான் தியாகம் செய்தேன் என்ன தியாகம் செய்திருப்பாய் தாயே நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக வாழ்க்கையை நீ தியாகம் செய்தாயா ஆமா தாயே நீங்க யார் எதற்காக என் மகனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இதே குலமணி நாட்டு இளவரசி தானா இளவரசி ஆமா ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறார் நான் அனாதை இல்லை அம்மா தாய் இருக்கிறார் தந்தை இருக்கிறார் தங்கை இருக்கிறார் ஒரு நாட்டு இளவரசினா அம்மா எந்தக்காக இந்த கோலத்தில் இருக்கிறேன் தெரியுமா ஏன் அம்மா உன் மகனுக்காகம்மா என் மகனுக்காக உன் மகனால எனக்கு இந்த நிலைமை என்ன நடந்தது தாயே கனகமணி நாட்டு இளவரசி கதிரவனின் தாய் மாமா என்ன என் காதலன் உனது தாய் மாமனா ஆமா பிறகு அவருக்கு எனக்கு பரிசம் போட்டார்கள் இது என்ன கொடுமை தெய்வம் என் ஆசை மணாலா கண்ணகி இருந்து விட்டாள் என்றே நினைத்து விட்டீர்களா காலமெல்லாம் காத்திருப்பாள் கண்ணகி என்பதை மறந்து விட்டீர்களா என்ன நடந்ததம்மா மனக்கோலத்தோடு பிறந்து விட்டு விட்டு நான் புகுந்து விடுவேன்மா வருகின்ற வழியில் அம்மா நாளை சென்று அம்மனை வணங்கலாம் என்று புறப்பட்டேன் அந்த இடத்தில்தான் உன் மகன் அனாதையாக தன்னன் தனிமையில் அழுத வண்ணமாக இருந்தான் எது வேணாலும் தாங்கிக்குவாங்க பொம்பளைங்க பிள்ளை பெற்றவங்களா இருந்தாலும் சரி பிள்ளை இல்லாதவங்களா இருந்தாலும் சரிம்மா ஒரு குழந்தை அழும்போது எந்த ஒரு தாயும் தாங்க மாட்டான் பின்னா பிறந்தது உன் பிள்ளை அழுத பார்த்து என் மனசு கேட்கல வாரி எனக்கு அழுக நிறுத்திட்டாள் அவன் தாயா நினைச்சு அம்மா என் கருத்தை பிடித்ததும் ஐயோ அனாதை பிள்ளை இப்படி விடக்கூடாது என்று மகனை நானே எடுத்து சென்றேன் அம்மா மனம் எடுத்து பிறகு மகன் கூட வேலையில் மகன் அழுதான் ஐயோ பிள்ளை அழுகிறானே என்று நான் வாரி அடித்த பாவம் என் மகன் என்று நான் விளையாட்டு தரமாக ஒழித்தேன் விளையாட்டு விளையாடிவிட்டது என்னை மாமா வேண்டாம் என்று நிறுத்தார் கேவலமாக பேசினார் அப்படி என் மகனுக்காக தாங்கிக் கொண்டு அன்று முதல் இன்று வரை நாளொரு மேலே பொழுது வண்ணமாக அவனை வளர்த்து ஆராட்டி சீராட்டி அவனுக்கு அவங்க தொட்டி பாடசாலை போய் வாடா மகனே என்று அவனை முன்னெடுத்து பின் என்று அழகு பார்த்த தாய் மகன் எப்பொழுது வருவான் 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 என்று இப்படி ஒரு நொடியில பிரிக்க பாக்குறேம்மா அவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கேன் மகனே இதனால் அவனுக்கு சொல்லலடா எத்தனையோ தாய் மகன் பிள்ளை இல்லாமல் அதுக்கு ஒரு இல்லை இரண்டாவது குழந்தை தவமாக அவருக்கு பிள்ளையை பெற்றிருக்கிறாரு தாயோட காலத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு வயதான காலத்துல பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு சொன்னா பிள்ளைங்களை தவமா தவறு பெற்றெடுக்கிறாங்க ஆனா உன்னை என் வயிற்றுல சுமக்கலடா உன்னை என் வயிற்றுல சுமக்காத பாருடா நான் கண்ணி கல்யாண பாருடா நான் வளர்த்து என் செல்வத்தை இந்த அம்மா இப்படி அழ வச்சு வளர்த்த பாருடா என்னை விட்டுட்டு போகாதடா பெற்றவரை பார்த்து வளர்த்தவரை மறந்துட்டு இது முறையா இது நீதியா இது அடுக்குமா என்றா மௌனமா இருக்கிற அம்மா 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 என்று எப்படிடா என்ன அழைப்பார் மௌனமா இருக்காதுடா வளர்த்த வயிறு பத்தி எரியுதுடா பத்தி எரியுதுடா ஐயோடா மகனே இத பாருடா என்னை விட்டுட்டு போறியா வளர்த்த இடம் மாறலப்பா சொல்லுவாங்க நான் நேரில் பாக்குறேம்மா நான் வளர்த்து வந்ததுக்கு புள்ளி இல்லாத பாவி அடிக்கிறேன்டா நீ அனாதை அவனுக்கு இப்ப என்ன அனாதை ஆக்கிட்டு போறிய எனக்கு யாரு இருக்காங்க நான் ஒரு அனாதை விட்டுருந்தா உன்னை விட்ட எனக்கு சொந்த பந்த யாரு இல்லடா வெத்த புள்ளிகள் காற்று போயிருக்கிறதா அல்லடா நீ ஒரு தாயோட போடா நான் இவனை பேசுறேன் ஏமா அழகணும் ஒரு வார்த்தை கேட்கல ஆயிரம் இருந்தாலும் பெத்தவதான் வளர்த்தவதான் அதுக்கு உதாரணமாகி விட்டாரு நீ உன் தாயோட புறப்படுடா இதை பாருடா அப்படி உன் தாயோட நீ போறதா இருந்தா இந்த வளர்த்த தாய் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் உன்னை வளர்த்த கொடுமைக்காக எனக்கு கொல்லி போட்டு போறா உன்னதானமா நினைச்சிருந்தேன் நான்
தெருவில் நடந்து போகும்போது என்னை கேட்டாங்கண்ணா, உங்க அம்மா யாருன்னு கேட்டானே நான் என்னம்மா சொல்லியிருக்கிறேன், எங்க அம்மா காவேரி, எங்க அம்மா காவேரி தரமா சொல்லியிருக்கிறேன். இதனால வரைக்கும் அவங்க எனக்கு தாயடி யார் சொல்லி தெரியும், நீங்க சொல்லி தரமா தெரியும். நான் நல்லா இருக்கணும்னு உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை நீங்க எல்லாமே என்கிட்ட மறைச்சிட்டீங்களேம்மா. நான் இப்படி சொல்றேன், எனக்கு அவங்க வேணாம்மா, நீங்க என் தாய் ஒரு பக்கம் என்னுடன் வாய் நடக்கின்றார். என்னை காலம் முழுவதும் கண் கலங்காமல் என்னுடைய உடலை பாய் மீது படுக்க வைத்து உறங்க வைத்தார். எனக்கு உடலெல்லாம் வலிக்குமே என்று அவள் மான் மீது தாயாடித்து தாய் ஒரு பக்கம் நான் இருவருக்கும் யார் ரெண்டு கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணு எடுத்துக்கிறேன், அது ஏதாவது ஒரு கண்ணாதான் இருக்கணும். நான் எதுக்குமா பதில் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு கண்ணுமே முக்கியமா. அது போல நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும். இல்லைன்னா என் கூட வேறுமா சொல்லுமா பெற்றவங்களே மறக்க கூடாது, வளர்த்தவங்களே மறக்க கூடாது. நான் வளர்த்தது வீண் போகல. இதை பாருங்க, நான் இரவு ஒண்ணு